ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசனுடைய குடும்பத்துக்கு வானதி தான் வில்லியே போல. வானதி வீட்டுல எல்லா விஷயத்தையும் சொல்லவும் உடனே வானதியோடைய அம்மா அப்பா, இங்க பாரு வானதி, உனக்கு நாங்க அந்த பாண்டியவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பாண்டி ரொம்ப நல்ல குணமுள்ள பையனாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், மா நிஜமாவா சொல்ற அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஆமாடி, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய்யணும். அந்த நிலம் அந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போகையில அந்த நிலம் அந்த வீட்டிலேயே இருக்க கூடாதுடி. ஏதோ பொய்யா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இதுல எங்க கிட்ட அன்னைக்கு எவ்வளவு பேச்சு பேசுனா, தாலியை வேற தூக்கி காமிச்சுக்கிட்டு இந்த வீட்டு மருமகன்னு என்ன போட்டா. அவளை இந்த வீட்டை விட்டு நீ முதல்ல துரத்தணும். அவளை துரத்தினதுக்கு அப்புறமா தான் உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணமே. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பாண்டியை தனியா கூட்டிட்டு வர வழிய பாரு. நீ சொல்றத பார்த்தா மாப்பிள்ளைய போட்டு ஆளுக்கு அவங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், மா நீ பாண்டியதான் மாப்பிள்ளைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஆமாடி, அவர் இந்த வீட்டு மருமையன் தானே, நீ தான் எங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிற. அவர் தான் உன் தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. அப்ப நீ அவரை நல்லா பாத்துக்கிறணுமா இல்லையா? அவரை தனியா கூட்டிட்டு வர வழிய பாருடி. இப்பதான் கடையை லீஸுக்கு எடுத்திருக்காரு. இப்படியே அண்ணன் தம்பிய கூட சேர்ந்தே இருந்தா அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை பார்க்க வேணாமா? அவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே போனா போதும். நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னு வை, எல்லா பொறுப்பையும் நீ பார்த்துக்கிறவேல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மருமையனை தனியா கூட்டிட்டு வந்து தனி கொடுத்தனோடனே நாங்கள் வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், வானதியும் பார்த்தா மொத்தமா மயங்கிருது. சரிம்மா, உண்மைதான், அந்த நிலா எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? நான் கூட ஏதோ உண்மையா கல்யாணம் ஆயிருச்சு, பாண்டியோடைய அண்ணன் மனைவின்னு நினைச்சேன். ஆனா அவ சும்மால இருக்கா, அவளுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி பேச ஆரம்பிக்குது. முதல்ல பாண்டி கிட்ட பேசி அந்த நிலாவை வீட்டை விட்டு துரத்த சொல்றேன். ஏன் இங்க தங்குறதுக்கு இடமேவா இல்ல? எத்தனையோ ஹாஸ்டல் இருக்கு. அவதான் வேலை பாக்குறாள், அந்த சம்பளத்தை வச்சு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிற வேண்டியதானே. ஏதோ உண்மையான புருஷன் மண்டாட்டியா இவ இங்க தங்குறதுக்கு? சும்மா சோழனை ஏதோ பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ எதுக்கு இப்ப இங்க இருக்கணும்? பத்தாதுக்கு விவாகரத்து கேஸ் வேற கோர்ட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் முடியறதுக்குள்ள அவள் இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லி வானதியும் பேசிக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில ஆயிருது. விடிஞ்சும் விடியாததுமா வானதி பார்த்தா இங்கே சேரன் வீட்டுக்கு வந்துருது. வாசல்லாம் தெளிக்காம கோலம் போடாம இருக்கு. வானதி பாக்குது, என்ன இன்னும் வாசல் தெளிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா விளக்கமாரை எடுத்து வாசல்லாம் கூட்டி விட்டு தண்ணியை தெளிச்சு கோலத்தை போட்டுட்டு வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிய பார்த்தா வானதி உசுப்புது. பாண்டி பாண்டி எந்திரி பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏய் என்னடி விடிஞ்சு விடியாததுமா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், பின்ன நான் தானே இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். உனக்கும் எனக்கும் எப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. எங்க அம்மா அப்பாலாம் நம்மளுடைய கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், என்னடி பேசுற? விடிஞ்சு விடியாததுமா இங்க வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா நிலா தூங்கி எந்திரிச்சிட்டு வராங்க. வா வானதி, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி ஊ மட்டும் கொட்டுது. நிலா வாசலை வந்து பாக்குறாங்க. வாசத்தளிச்சு கோலமெல்லாம் போட்டிருக்கு. வானதி நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமா நான் தான் போட்டேன். இனிமேலு நானே இதெல்லாம் பாத்துக்கிறேன். நானே காலையில சீக்கிரம் வந்து வாசத்தளிச்சு கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், அப்பதான் நடேசன் எந்திரிக்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு வானதி இந்த கஷ்டம்? எப்பயும் நான் தான் வாசத்தளிச்சு கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீங்க தான் டூப்ளிகேட் ஆச்சே, இனிமேல் நீங்க எதுக்கு இதை செய்யணும்? எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதை செஞ்சிருப்பேன். என்கிட்டதான் பாண்டியும் யாருமே சொல்லலையே. நான் ஏதோ இந்த வீட்டுக்கு நீங்க உண்மையிலேயே கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்பத்தானே தெரியுது நீங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட்னு அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு. இல்ல வானதி, எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம்? உங்க வீடு அங்கே இருக்கு, அங்கிருந்து நீங்க காலையில இங்க வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இனிமேல நானே பண்ணிக்கிறேங்க. எப்படினாலும் இதை நான் பண்ணித்தானே ஆகணும். எனக்கும் பாண்டிக்கும் உண்மையா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உண்மைன்ற வார்த்தையை பார்த்தா வானதி அழுத்தம் திருத்தமா சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா ஹர்ட் ஆயிருது. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் குளிக்க போயிடுறாங்க. சேரனை பார்த்தா காப்பியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வராரு. நிலா இந்தாப்பா காஃபி அப்படின்னு சொல்லி சேரன் கொடுக்கவும், நிலா பார்த்தா சேரன் கிட்ட பேசாமையே காஃபியை குடிச்சிட்டு உள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இங்கே ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சேரன் எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு நிலாவுக்கு டிஃபன் பாக்ஸும் கட்டி கொடுக்குறாரு. இந்தாப்பா டிஃபன் அப்படின்னு சொல்லி சேரன் கொடுக்கவும், இல்லை நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் வானதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், என்ன வானதி அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா எப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா வானதி கேட்கவும், நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன
என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் சோழன், பாண்டி, பல்லவன், நடேசன் சொல்லி எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான கோபம். என்ன என்ன கேட்டீங்க? வீட்டை விட்டு கிளம்புறதா? நான் எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா நீங்க வீட்டை விட்டு போய் தானே ஆகணும், இந்த வீட்டை விட்டு எப்போ கிளம்ப போறீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், புரியல, எனக்கு உண்மையிலே புரியல, நான் எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏ வானதி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அட நீ சும்மா இரு பாண்டி, எனக்கு முன்னாடி இந்த கதை தெரிஞ்சிருந்தா இவங்களை எப்பயும் அந்த வீட்டை விட்டு பேக்கப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், வானதி சும்மா இரு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பாண்டி வானதி கையை பிடிச்சி கோவப்படுறாரு. அட விடு பாண்டி, ஆமா எப்போதான் நீங்க கிளம்ப போறீங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா ஹர்ட் ஆயிருது. என்ன வானதி ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல எதுவும் கோபமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நீங்க இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுங்க, உங்களுக்கும் சோழனுக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆகியிருந்தா, நீங்களும் சோழனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உண்மையிலேயே வாழ்ந்திருந்தா நீங்க இந்த வீட்டில் இருக்கலாம். உங்க 2 பேத்துக்கு தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படிங்க உங்களால கொஞ்சம் கூட உறுத்தையிலே இல்லாம இந்த வீட்டில் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் நடேசன் பார்த்தா பொறுத்து பொறுத்து பாக்குறாரு. கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க வானதி, எனக்கும் சோழனுக்கும் விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறமா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னங்க அவதான் ஏதோ பேசுறானா, நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லை சோழன் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. கண்ணெல்லாம் கலங்கி போய் பார்த்தா வானதி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. இங்க பாருங்க வானதி, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னப்பா நிலா அது வானதி ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சேரண்ணா நீங்களே எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற என்ன தகுதி இருக்கு, அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மதமுமே இல்லையே, அப்ப அவங்க இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன், எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்குலாம் சம்மதம் சொல்லிட்டாங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், நல்லா பாப்பனி அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா ரொம்ப கோபப்படுறாரு. எல்லாரும் பார்த்தா அமைதியாயிராங்க. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏதோ நிலாவையே படக்கு படக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லா உரிமை இருக்கு, நிலா இந்த வீட்டோடைய மருமக, ஏதோ சும்மா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்க. அவங்க 2 பேரும் உண்மையிலே புருஷன் மண்டாட்டி தான். சோழே நிலா கழுத்துல தாலி தான் கட்டினான். 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு 2 பேரும் சட்டப்படி புருஷன் மண்டாட்டி தான். விவாகரத்து இன்னும் கிடைக்கல. ஏதோ எப்போ வீட்டை விட்டு போவோன்னு கேட்குற, என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரு, முதல்ல இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், வந்தியா அவனை பாத்தியா பேசுனியா அப்படியே போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம நிலா கிட்ட வம்பிழுக்கிறது, நிலாவை எப்ப இந்த வீட்டை விட்டு போறேன்னு கேட்கறது, இதெல்லாம் ஓ வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா மிரட்டி விட்டுறாரு. இங்க வானதியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. கப்பு சிப்புன்னு பார்த்தா வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிருது.